திமுக கழகத்தின் மூத்த முன்னோடியும் மின் கழக தோமுசாவின் மேனாள் மாநில இணை பொதுச் செயலாளரும் பாளைப்பகுதி திமுக அவைத் தலைவருமான கவிஞர் குமார சுப்பிரமணியம் சமீபத்தில் காலமானார். அவரது படத்திறப்பு, வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீடு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் TSA சிவபிரகாசம் தலைமை தாங்கினார். மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் மாலைராஜா முன்னிலை வகித்தார். குமார கபிலன், இலக்கிய அறக்கட்டளை பொறுப்பாளர் கவிஞர் புன்னைச்செழியன் அனைவரையும் வரவேற்று பேசினார். குமார சுப்பிரமணியம் திருவுருவப்படத்தினை திமுக கழகத்தின் தொலைக்காட்சி விவாதக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா திறந்து வைத்து நினைவேந்தல் சிறப்புரை ஆற்றினார். பின்னர் அவரது வாழ்க்கை வரலாற்று நூலினை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் முன்னிலையில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மேனாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் வெளியிட திருச்சி பன்னீர்செல்வம் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாநில சிறுபான்மை அணி தலைவர் மேனாள் அமைச்சர் TPM மைதீன்கான், நெல்லை மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ALS லட்சுமணன், வழக்கறிஞர் துரை, மின்கழக தோமுசா மாநில தலைவர் சசிகுமார், திராவிடர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரத்தநாடு குணசேகரன், திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் வேல்முருகன், மும்பை தமிழ் லெமூரியா அறக்கட்டளை தலைவர் குமணராசன், திராவிட கழக மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் தலைவர் முனைவர் நேரு, மாநில திமுக பொறியாளர் அணி செயலாளர் ராஜவர்மன் ஆகியோர் நினைவேந்தல் உரை ஆற்றினர். நிறைவாக நூலாசிரியர் குளித்தலை தமிழ் பேரவைத் தலைவர் முனைவர் கடவூர் மணிமாறன் ஏற்புரை நிகழ்த்தினார். பகுத்தறிவாளர் கழக மாவட்ட செயலாளர் திருமாவளவன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியினை கலை பதிப்பகத்தின் ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தொகுத்து வழங்கினார். மாநகர இலக்கிய அணி அமைப்பாளர் நச்சினார் கிணியன் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். இந்நிகழ்வில் திமுக மாநில பேச்சாளர் நெல்லை முத்தையா, திமுக பிரமுகர் தங்கபாண்டி, பாவலர் புத்தனேரி செல்லப்பா, தூய தமிழ் பற்றாளர் கவிஞர் ஜெயபாலன், புலவர் ராமசாமி, நிழல் இலக்கிய தளம் பிரபு, தமிழ்ச்செம்மல் பாப்பாக்குடி முருகன், பேராசிரியர் நெல்லையப்பன், சந்திப்பு நடராஜன், மகேஷ், திமுக இலக்கிய அணி பொறுப்பாளர் வைரம், வேங்கை வெங்கடேஷ், நூலகர் அனிதா, சாத்தூர் குட்டி, திருச்சி தங்கரத்தினம், முத்து, மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம், பேராசிரியை இசக்கியம்மாள், EP நடராஜன், குமார தமிழ் பருதி, கபிலன், தமிழமுதன், கதிர், கலைவாணன், கற்பகம், கபிலமலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.